எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நான் எல்லாருக்கும் தீபாவளி பார்த்து சொல்லிட்டு வணக்கம் சொல்லிட்டு வெளிக்கிட்டுருவேன். சொல்லித்தான் வராமல் இருக்கக்கூடாதுக்காக வந்தான். வெளிக்கிற இன்னைக்கு நான் 2 பேரும் ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு. சரி சரி. வினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்களோடையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே அந்த வகையில் எல்லோருக்குமாக இனிய தெத்திக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். வளமை போலவே ஆன்மீக பாலம் மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் சர்மானா சற்று நேரத்தில் விடைபெற்றுக் கொள்வார். அதனைத் தொடர்ந்து மும்மத சிந்தனை நேரம் தொகுப்படுத்தாமல் இருக்கா தொடர்ந்து பொறிச்சல், அதனைத் தொடர்ந்து வருகின்றது சிறு பயிற்சி, யோகா பயிற்சி, தொடர்ந்து ஊரோடு விளையாடு தொகுப்போடு வஜிதா மூமெண்ட் அவர்கள் வலிமையாக இடம்பெறும் அறிவுக்கலைஞம் அது நாளை இடம்பெறுகின்றது. நாளை இடம்பெறும் ஊரோடு விளையாடு இன்று இடம்பெற காத்திருக்கின்றது. எல்லோரும் ஒத்துழைப்பை தாருங்கள் என்ற அன்போடு கேட்டபடி ஆரம்பமாகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா, வாங்கோ. வணக்கம் சர்மனா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி விளங்கால் கொண்டு துப்பாத்திலே பாமல் சார்வாக்கும் நிலாமவர்களுக்கும் உங்களுக்கும் பெருமாளியாக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம். தீபாவளி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா, உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் எங்களது வாழ்த்துக்களும். ஐயாவுக்கு மனமார்ந்த நமஸ்காரங்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அதே பாணிமோகன் அவர்கள், பாணிமோகன் திரும்பி பார்த்தா டக்குனு ராகவி மாதிரி இருந்தது. இன்னும் ராகவி வந்தா உண்டி வச்சு சைடாங்கில பார்த்தா ராகவி மாதிரி இருந்தது. டக்குனு பார்த்தா இன்றைக்கு அஸ்த நட்சத்திரமும் கன்னிராசியில் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து கஜகேசரி யோகமும், அந்த சந்திரன் சுக்கிரனுக்கு 11ஆம் இடத்திலே கடகராசியிலே குரு பகவான் அதிசாரமும், இப்படியாக பல யோகங்களை கொண்டு இந்த நாள் சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆரம்பிக்கின்ற நேரத்திலே சொல்லுவாங்க, தீபாவளிக்கு எல்லாருக்கும் கை விசேஷம் கொடுக்கணும். தீபாவளிக்கும் கை விசேஷம் கொடுக்குறாங்க. என்ன புதுசா இருக்கா? பாரன் ஐயா உங்க வீட்டுக்கு தீபாவளி கொடுக்கறது இல்லையா? அதாவது தீபாவளி இனாம் ஒன்று, அது கடையல்லோ. இல்ல இல்ல இல்ல, பெரியவங்கள் விழுந்து நமஸ்காரம் பண்ண உடனே சின்ன பிள்ளைகளுக்கு வெறுமையா விடக்கூடாது, லட்சுமிய கையில கொடுக்கணுமா. அது நமஸ்காரம் பண்ற பிள்ளைகள். கும்பிடாலும் கும்பிடாட்டியும் உன்னுடைய தர்மத்தை நீ செய்வாயாக. ஆகவே இங்க வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய கை விசேஷம். உங்களுக்கு நான் வீட்டுக்கு வரணும் ஐயா, பட் தூர் இங்கன்னு கண்ணத்தூரத்துக்கு வேற தரம் 10 பவுன் 10 பெரிய 10 நோட்டா 4 எடுத்து வச்சுக்கணும். பெட்ரோல் 20 செலவழிச்சு 10 பவுன்ஸுக்கு வரது இல்லை. நாங்க பார்க்கிங் வர காசு அந்த 10,000 பவுனுக்கு சமன் ஐயா. இது இப்படிலாம் சொல்லி சமாளிக்க கூடாது. நீங்க 10 பவுன் மட்டும் போறப்படான்னு நினைக்கிறீங்க. மிக்க நன்றி. வாணிமானவர்களுக்கும் நடாமானவர்களுக்கும் ராகவி உங்கள் குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் நிறைந்த மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எப்பொழுதுமே எமது பாமுக உறவுகள், லண்டன் தமிழ் வானொலி உறவுகள் எல்லோரும் இணைந்து எப்பொழுதுமே எல்லாரையும் ஊக்குவித்து வளர்த்து வரும் உறவுகள் அத்தனை பேருக்கும் மன நிறைந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது வஜிதா முகமது அவர்கள் 2 நாளைக்கு பிறகு இணைப்பில் நான் அவரை சந்தித்திருக்கிறேன். அதுவும் ஊரோடு உறவாடு நிகழ்ச்சின்னு சொன்னா அவர் வாழைச்சேனை பற்றி நிறைய பேசுவார். ஊரோடு விளையாடா உறவாடு இல்ல, மற்றவர்களோட பேரெல்லாம் நாங்க வைக்கிறது இல்ல, எங்கட ஊரோடு அவர் ஊரோட நல்ல நிகழ் வேணும். நீங்க நேரம் இருந்தா வாங்க. அது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்யறவர் 10 மணிக்கு. நான் பிள்ளைகள் விட்டு வந்துடுவேன். 10 மணிக்கு நான் நித்திர கொள்ளாம இருந்தா அனுப்பி வாரன். சரியா? அவர் வாழைச்சேனை பற்றி அப்ப நிறைய சொன்னது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது அந்த நேரங்களில. அவருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். குழந்தைகளை பாடசாலைக்கு விட வேண்டிய சூழ்நிலை என்றதால் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் ஐயா. முடிந்தால் 9 மணிக்கு முதல் வந்து விட்டேன் என்றால் நான் இணைந்து கொள்ளுங்க. நன்றி அண்ணா, நன்றி. மிக்க நன்றி. எங்கள் பகுதியில் நல்ல மழை பார்த்து ட்ரை பண்ணுங்க. நன்றி. 598வது வாரத்துடன் நடந்திருக்கின்றோம் ஐயா.
598. 98. சரி, உறவுகள் இணையலாம். ஒரு சில உறவுகள் இணைய மாட்டார்கள். அதில் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உங்கள் பக்கம் கேள்விகள் இருக்கும், இணைந்து கொள்ளலாம். இன்றைக்கு காலையில எழும்பி தலையில நல்லெண்ணெய் வச்சு ஈயக்காய வச்சு குடிச்சு, அதன் பிறகு இந்த புதிதாக வாங்கி இருக்கும் வஸ்திரத்துக்கு மஞ்சள் தடவி பெரியோர்கள் கையாலே உளுந்து வணங்கி அதை பெற்றுக்கொண்டு, அதுக்கு பிறகு வான வேடிக்கை என்று சொல்லக்கூடிய பட்டாசு போன்றவையெல்லாம் வெடிக்கப்பட்டு, அதுக்கு பிறகு சுவாமியை கும்பிட்டு விளக்கேற்றி வீட்டுல இனிப்பு வகைகள் சொல்லக்கூடியது கேசரி, மைசூர் பாக்கு, இப்படி பாயசம் சொல்லக்கூடிய காலையிலே தீபாவளியில முதலாக முக்கியமாக இட்லி தான் சொல்லப்பட்டது. இட்லி 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 தான் சாப்பாடாமா? இட்லி தான் முதல் காலையில் தீபாவளிக்கு. இட்லியும் சாம்பாரும் மிளகா பொடியும் சட்னியும், இதுதான் விசேஷம். இது இந்த நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படுதானே. இப்ப இளங்கல் எல்லாம் அந்த காலத்துல வித்தியாசப்படட்டும். நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் பின்பற்றியதை சொல்லிக் கொண்டு வார. அப்படி இந்த காலையில் இந்த தீபாவளியில காலையில கொண்டாடி இந்த நாள் பூராவும் சந்தோஷமாக இருந்து குடும்பத்தில் கோபசாபங்கள் நீக்கி எல்லாரும் சந்தோஷமாக வாழ வேணும். அதாவது உறவு முறைகள், தாய் தகப்பன் பிள்ளைகள் அன்புகள் மலர வேணும் சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்போம். சரி, ஜெயந்தி பாலா அவர்கள் பார்ப்போம் வந்திருக்கிறார் என்று கருத்து. வணக்கம். இன்னைக்கு இதோட மத்தியானத்துக்கு மேல இது தீபாவளி கொண்டாட்டங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். அவங்களுக்கு வாழ்த்துக்களை மீண்டும் கூறிக்கொண்டு, விளக்குகளின் பண்டிகை என்றும் இந்த தீபாவளி அழைப்பார்கள். அதுக்கான காரணம், இருண்ட வீட்டுக்கு ஒரு விளக்கு. இது நான் சொல்ல, சாக்ரட்டிஸ் சொல்ற. இருண்ட வீட்டுக்கு ஒரு விளக்கு, இருளை நீக்கி புளிச்ச, அதாவது ஒரு மெழுதிரிய எடுத்து கையில வச்சுக்கிட்டு போகும்போது இருள் எந்த பக்கம் போகும்னு தெரியாது. அதுபோல துன்பங்களிலே இருந்து விடுபடவும் இந்த விளக்கு ஒளிவளர் உலக்கே உழப்பிலா ஒன்று. நிறைய பேர் பாடி இருக்கிறாங்க. அருஜோதி நமோ நம, தீபமங்கள ஜோதி நமோ நம. இங்க எந்த மதமானாலும் எந்த ஆலயமானாலும் தூப தீபங்கள், ஒரு ஊதுபத்தியோ ஒரு விளக்கோ இல்லாமல் எந்த ஒரு மத சடங்குகளும் இல்லை. பாத்தீங்களா? அதுதான் தீபம். ஒரு தீபம், 2 தீபம். நேற்று ஒரு இடத்துல ஏற்றிருக்கிறார்கள், 26 லட்சம் தீபங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறேன். அப்படி தீபங்கள் ஊர்ல உள்ள எல்லாரும், வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வதனாலே இந்த ஒளிவளர் விளக்குடைய சுடர் வெளிச்சத்தினாலே அனைவரும் நன்மை அடையலாம். ஆனால் ஐயா, இப்ப நாங்கள் இலங்கை ஊரில் இருக்கும் பொழுதும் தீபாவளிக்கு விளக்குகள் ஏற்றினதாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் கார்த்திகை விளக்கெட்டுக்குத்தான் நிறையவே ஏற்றுவோம். அது ஒரு ஃபன் மாதிரி எடுத்துட்டு ஓடுறது. எப்படியானாலும் தீபம் வழி என்பது வரிசையாக வைக்கவும், அதுதான் தீப ஆவளி என்பது. அதுதான் நம்ம பக்கத்துல ரொம்ப குறைவு, வட இந்தியாவிலே ஜாஸ்தி. ஆனால் அதே நேரத்துல கார்த்திகை தீபமும் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சு என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை பரணி தீபம், கார்த்திகை தீபம், அந்த நாள்ல வீட்டு வாசலில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்காக அந்த மாசம் முடிகிற வரைக்கும் 31, 32 நாள் வரைக்கும் வாட்டு வாசல் இந்த கை விசேஷம்.
ஓ, கை விசேஷம் ஐயா கொடுக்குறாரு. அப்போ எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான் அந்த யாருக்கு இந்த கொடுத்தீங்க ஐயா? இப்ப மனைவிக்கா? பேரனுக்கு அப்பே வீட்டுக்காரிக்கு காலையிலே கொடுத்துட்டேன், ஆ மறுநாளுக்கு இப்ப கொடுத்தேன், இப்ப பேரனுக்கு கொடுக்குறேன். அவள் ஸ்கூல் கிளம்பி கொண்டிருக்கிறான், நீ திங்கட்கிழமை தானே. ஆமா ஆமா சரியா. அப்ப அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியில விளக்கு என்பது ஒரு முக்கியமான ஒரு, அது டோர்ச் லைட்டா இருந்தால் என்ன, ஒரு மெழுதிரியா ஒரு இருந்தால் என்ன, வெளிச்சம், வீட்டுக்கு ஒரு வெளிச்சம் வேணும்னு சொல்லி. நீங்க என்ன தீபத்துல அதை விட்டாலும் அதனுடைய சுபாவம் உங்களுக்கு வெளிச்சை தருவது. ஆ ஆ தர்மம் சர, தர்மத்தை செய்து கொண்டே இருக்க வேணும். தர்மம் தானாவே எங்களுக்கு தர்மம் செய்யும். ம் அப்ப இப்படியாக இந்த தீபாவளி திருநாள் எல்லா இடத்திலும் இன்று பாருங்க, உலக நாடுகள் பூராவும் கொண்டாடப்படுகிறது. இது ரொம்ப ஒரு நல்ல பொதுமக்களுக்காக கொண்டாடக்கூடிய இது. அதாவது நரகாசுரனை கொண்டாரோ, அவரை கொண்டாரோ, இவரை கொண்டாரோ வேண்டாம். மனதிலே கோபதாபங்களை நீக்கிவிட்டாலே குரோதங்கள் நீங்கும் போது சத்துருக்கள் இல்லாம போவாங்க. ஐயா, அப்ப தீபாவளி வந்து சமய சடங்காக ஏன் மாத்தினார்கள்? அது சமய சடங்கா இல்ல தானே? அதாவது அம்மா, இந்த அவராக அந்த இவர் கேட்டுக்கொண்டார், என்னுடைய மரணத்தை முன்னிட்டு யாரும் கவலைப்படக்கூடாது, ஆ எல்லாரும் கோடி எண்ணெய் வைத்து குளிச்சு கோடி முடித்து சந்தோஷமாக இருக்க நீங்கள் எனக்கு அருள் செய்ய வேண்டும் கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்டுக்கொண்டபடி அவருடைய அனிஞப்படி உலகத்திலே எல்லா இடமும் நல்லெண்ணெய், கோடி வஸ்திரம், பலகாரங்களை சாப்பிட்டு அந்த தீபா வழியை ஏற்றி வேண்டிக் கொள்றாங்க. வேண்டத்தக்கது அரிதோ நீ வேண்டுவது. அப்ப இறைவனுடைய கையேந்தும் போது இப்படி ஒரு வருஷத்துல 365 நாள்ல ஒரு நாள் அமாவாசையும் ஐப்பசி மாசத்திலே வர்ற அஸ்த சித்திர நட்சத்திரமும் கேதார கௌரி விரத பூர்த்தியும், இப்படியா நிறைய விஷயங்கள் இன்றைய நாளிலே நடைபெற இருக்கிறது. பாரணையா? அதிலேயும் இந்த வருஷம் இந்த அமாவாசை கூடி திதிகள் கூடுதலாலே 21 நாள் விரதங்கள் இல்லையம்மா. 20 நாளோடைய முடிவு கேதார கௌரி விரதம். அது கூடுனாலும் குறைஞ்சாலும் பரவாயில்லை. இன்னைக்கு அந்த சிவனும் அம்பாளும் ஒன்று சேர்ந்த நாளாக கருதப்பட்டு, அம்பாள் சிவசக்தியா யுக்தே உபசக்தியா என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியை இருவரையும் வணங்கி குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்க வேண்டும். கல்யாணம் ஆகாதவரு கல்யாணங்களும், வித்யா லாபம், வருஷாலாபம், எல்லா லாபத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த காப்பல் கையில கட்டுறது இன்னைக்கு ரொம்ப 300-400 வருஷங்களுக்கு பிறகு இந்த கிரக சேர்க்கையும் நட்சத்திரங்களும் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல நாள். இதை வட இந்தியர்கள் லட்சுமி பூஜையாக கொண்டாடுவார்கள். எல்லா இடமும் லட்சுமி படத்தை வச்சு அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி லட்சுமி அஷ்டோத்திரம், அந்த 108 அஷ்டோத்திரத்திலையும் விகிருதியும் வித்யாம் சர்வபூத பிரதாம் சொல்லிக்கொண்டே வரும்போது கடைசியா பிரம்மா விஷ்ணு சிவாத்யாம் திருக்காலை 3 காலத்தையும் உணர்ந்து நான் நடைபெற திருக்காலை காலம் பண்ணாம் நமாமி புவனேஸ்வரி. புவனேஸ்வரி புவனத்தை காக்கக்கூடியவள் புவனேஸ்வரியாக இருப்பதனாலே இன்றைய நாள் அந்த லட்சுமி பூஜை பண்ணி காப்பு கட்டி கொள்வார்கள். வட இந்தியர்கள் இன்னைக்கு சிவப்பு நூல் கட்டி கொள்வார்கள், கையில காசு கொடுப்பார்கள், காசால பூசை பண்ணி போட்டு. நான் பார்த்திருக்கிறேன், 20-26 வயசுல நான் குடும்பல இருக்கிற நேரம் இந்த குஜராத்திக்காரங்க வீட்டுல பூசிக்கு லட்சுமி பூஜைக்கு போவேன். 108 தங்க காசுகளாலே அர்ச்சனை செய்வார்கள். அப்ப இன்னைக்கு ஒரு தங்கம் வாங்குவாங்க, வாங்கி அம்பாள்கிட்ட வச்சு அதை பூசை பண்ணி அந்த காசு பெட்டியில போட்டு, ஏன்னா தனம் பெருக வேணும் என்று ஒரு வேண்டுதல். சரியா. ஜெயந்தி பாலா அவர்கள் ஐயா கேட்டிருக்கின்றார், இனிய காலை வணக்கம். வாணிமோகன் ராமநாத குருக்கள் ஐயா,
கால பைரவரும் பைரவர் கடவுளும் ஒருவரா? விளக்கம் தரவும். கால பைரவரும் பைரவ கடவுளும் ஒருவரா கேட்டுக்கிறேன். பைரவர் என்பது ஒன்று, எட்டு திக் தேவதை. எட்டு திக்கு இருக்கு தலைவர். வீட்டுல 8 மூளை இல்லாம ஒரு வீடு இல்லை. அதாவது இந்திரன் சொல்லக்கூடியது கிழக்கு, இந்திர பைரவர். அப்புறம் அக்னிஸ்தானத்துல அக்னி பைரவர், அப்புறம் தர்மஸ்தானத்துல கபால பைரவர், அப்புறம் நிதியில பூஷண பைரவர், சம்ஹார பைரவர், இப்படின்னு பைரவர் 108 விதமான பைரவர்கள் ஒவ்வொரு இடத்திலே பூஜிக்கப்படுகிறது. கால பைரவர் என்பதை பூஜித்தாலே ஆயுள் விருத்தியாகும். கபால பைரவரை பூஜிப்பதனாலே சத்துருக்கள் இல்லாம போவாங்க. இப்படி ஒவ்வொரு விட்டமின் டெப்லெட்ஸ் ஒரு கவர்ல தான் அடிக்கிறாங்க. ஆனா அதனுடைய குணாதிசயங்கள் மாறுவது போல இந்த பைரவர்களை அதனாலதான் எந்த ஒரு வீட்டிலேயும் வடகிழக்கிலே ஒரு பூசணிக்காய் வச்சு விட்டால் அந்த வீட்டுக்கு வாஸ்துவாலே தோஷங்களை அந்த பைரவர் வருட மாட்டார். அதனாலதான் அந்த காலத்துல புதிய வீடு கட்டும் போது வீட்டு வாசலிலே ஒரு பூசணிக்காயை தொங்க விடுவாரு. அது திருஷ்டி. ஆனா வீட்டுக்குள்ள வைக்கிறது பாதுகாப்பாக செய்வது. பைரவர் கபால மாலா கட்கஞ்ச தமர்கம். இந்த உடுக்கை தமர்கம் கோமபான பாத்திரகம். கையில ஒரு கிண்ணம் இல்லாம அந்த பைரவர் இருக்க மாட்டார். மாரியம்மன் உண்டு, காளியம்மன் உண்டு, எல்லாம் அந்த கையில ஒரு கிண்ணம் இருக்கும். நீங்க பார்த்துட்டு அதுல குங்குமம் சேர்த்து வச்சிருப்பாங்க. இப்படி பைரவருக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. சுனமோகாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகே தன்னோ பைரவ். அதனாலதான் சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல சின்ன ஒரு சூலத்தை தொங்க போட்டிருப்பாங்க. சில பேர் இந்த மெடலுக்கு பதிலாக சூலத்தை செய்து மாட்டிக் கொள்வார்கள். அப்படி செய்யும் போது இந்த உங்களுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்ல ஒரு ஆள் வாராங்க, குயின் எலிசபெத். வணக்கம். எங்க சத்தத்தை காணோம். தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நன்றி நன்றி. குயின் எலிசபெத் ஆக்கிட்டார் ஐயா. பாத்தீங்களா எவ்வளவு பெருமை. நன்றி. அப்போ இந்த பைரவரை பத்தி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு போனோம். எந்த இடத்திலேயும் பிள்ளையார் கோவில் பைரவர் இருப்பார், சிவன் கோவிலையும் இருப்பார். அந்த பைரவரை சரியான முறையில் அந்த கோயில் வாசல்ல வைக்காம விட்டால் அந்த கோயில் பல சிக்கலுக்கு மாட்டிக்கொள்ளும். வீட்டுக்கு கதவு எங்க வைக்கணுமோ வீட்டு வாசல் தானே வைக்கிறோம். அப்ப எங்கேயா வச்சு போட்டு அது வீட்டு வாசல்னு சொல்ல முடியாது. என்னமா அது போல இந்த பைரவர் தான் இந்த நிலைக்கு அவர் தான் பாதுகாப்பு. இந்த நிலை வைக்கிறாங்க தானே வீட்டுக்கு நிலை. அதுல நிலை வைக்கிறதுக்கு முதல் நிலைக்கு அடியில நவரத்தினம் வச்சு, தேசிக்கா வச்சு, இந்த பஞ்ச லோகங்கள் வச்சு, கோவில்ல சேர்க்கப்பட்ட விபூதி பிரசாதம் வச்சுதான் நிலைய வைக்கிறது. பூதநாத சதானந்த சர்வ ரக்ஷதயாபரா ரக்ஷ மாம் பாகி என்று பைரவரை பிரார்த்தனை பண்றாங்க. எந்த ஊரிலேயும் நில வைக்கும் போது நல்ல நேரம் பார்த்துதான் அந்த வைப்பார்கள். அதுக்கு பிறகு இந்த கிரகப்பிரவேச நேரத்துல வேணா வாசல்ல சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சு பால் பாத்திரம், பால், விளக்குகளை கொண்டு கதவு திறந்து அந்த கணவன் மனைவியால கதவு திறக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே போய் வைக்கப்பட்டு அப்புறம் கணபதி ஹோமம், நவகிர ஹோமம், சிந்தி ஹோமாதி ஹோமங்களை செய்து அதுக்கு பிறகு பூசணிக்காய், தேசிக்காயெல்லாம் வெட்டி அதுக்கு பிறகு பால் காய்ச்சி பொங்கி இந்த வீடுகளிலே கிரகப்பிரவேசம் மாதிரி செய்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக கஷேத்திரஸ்ய 16 வயது. கஷேத்திரம் சொன்னா வீடானாலும் கோவிலானாலும் அந்த இடங்களுக்கு எல்லாம் பொறுப்பாளி கஷேத்திரஸ்ய 16 வைகும் இதேனே வதியாசி. பைரவர் தான் இந்த வீடுகள், காணிகளுக்கு, பூமிக்கு எல்லாம் ஒரு பொறுப்பாளி. அதனாலதான் திருவிழா முடிஞ்சாலும் பைரவர் திருவிழா செய்கிறாங்க. பாத்தீங்களா?
ஆமாம் பைரவர் ஆமாம் எல்லாம் முடிய மழையிலும் செய்யும். உருவாகும். இப்படியாக உலகத்துல என்ன காரியம் செய்தாலும் பிள்ளையார் முதற்கொண்டு பைரவர் வரைக்கும் எல்லாமே சாந்தம், சத்குணம், சகல ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய பிரார்த்தனையாக அமைகிறது. யாரும் வராங்களா பாபம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வானொலி ஆன்மீக பாலம் தீபாவளி திங்கட்கிழமை விசேஷ நிகழ்ச்சி. வாங்க பேசுவோம். ஆழ்ந்து அகழ்ந்த நுண்ணியனை. இனி பவாரில் இது முடியுது, நவராத்திரி முடிஞ்சது, தீபாவளி முடியுது, கந்த சஷ்டி என்பதை இனி ஆரம்பிக்க போறாங்க. அது நாளை அன்றைக்கு புதன்கிழமை சஷ்டியை நோக்க சரவண பவனா. இப்ப இந்த விரதம், இந்த தொடர்ந்து விரதங்கள் பாத்தீங்களா ஏன் இப்படி வருது கேட்டா, இந்த குளிர்காலங்களிலே கண்டபடி சாப்பிட்டு உடம்புல வியாதி பீடைகளை உண்டாக கூடாது என்பதற்காகவே இந்த விரதங்கள் வந்திருக்கு. 21 நாள் கேதார கௌரி, அமாவாசை, அதை தொடர்ந்து கந்த சஷ்டி, அப்புறம் அங்கிட்டு போயிட்டா நீ பிள்ளையார் கதையும் பிள்ளையார் கதை, பிறகு திருவம்பாவை, பொங்கலுக்கு பிறகு அங்கிட்டு ஒன்றும் வராது. பொங்கலோட கச்சேரி முடிஞ்சு, பிறகு பண்டிகைகள், பிறகு தேர் திருவிழாக்கள், இப்படி மாறி மாறி வந்து கொண்டே இருக்குமே தானே. அதாவது எந்த நாளும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சமயங்களும் அதைத்தான் சொல்லுது. எல்லா சமயங்களும் என்ன சொல்லுது? நல்லதை செய், அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். அறம் செய்த பணம் இருந்தா போல இந்த ஆறுவது சினம். இப்படியாக ஔவையார் பாடு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவ்வளவும் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு யாரும் வராங்களான் பாபா தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு எல்லாருமே வேலையா இருப்பாங்க, பிஸியா இருப்பாங்க, ஆனாலும் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. உள்ளே நையால வந்து சொல்லிட்டு போவோம். நன்றி, வாங்க. அப்ப இந்த கந்த சஷ்டி கூட சில இடங்கள்ல சொல்றாங்க 5 நாள் தான் ஐயா வருது. அது என்னண்டே அந்த நாட்கள் மாறும். இப்ப நவராத்திரி கூட நவமண்டாலி 9 ராத்திரிகள், அதே 11. இது எங்கட பொறுப்பு இல்லை. ஆனாலும் நாங்கள் 6 நாள் விரதம் இருந்தே ஆக வேணும். பிரதமை, துதி, 1, 2, 3, 4, 5, 6 சஷ்டி. சஷ்டியை நோக்க சரவண பவனார். அப்ப சஷ்டியை நாங்கள் இருந்தே தீர வேணும். ஒரு நாள் பஞ்சாங்கத்தில் புதன்கிழமை போட்டிருந்தாலும் செவ்வாய்க்கிழமையிலிருந்தே அந்த விரதத்தை இருக்கலாம். கலந்த சஷ்டி படிக்கிறவங்க படிச்சு அந்த விரதத்தை தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டு வரலாம். அதனால குற்றம் இல்லை. ஏன்னா கேட்டா பாருங்க, இந்த கோழி முட்டை போட்டா கூட இத்தனை நாள்ல அடை காத்து முடிக்குது பாத்தீங்களா? அதுபோல நாம் செய்யக்கூடிய அனைத்து பலன்களையும் எங்களுடைய புத்தியால, பஞ்சாங்களால விட்டுடுவோம், எங்களால புத்தியால பருவத்திலே எப்படி மழைகள் பருவ காலங்கள் வருகிறதோ அதுபோல நாங்களும் எங்களை புத்தி வச்சுக்கொண்டு அந்தந்த விரதங்கள் கந்த சஷ்டி என்றால் சஷ்டி, நவராத்திரி என்றால் 9, அது உணர் கூடட்டும், குற்றம் இல்லை. அதிகசி அதிகம் பலம். இப்படி நாம் இருந்து நன்மை பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு அன்போட எல்லாரும் வரவேற்று. என்ன பண்றீங்க? சரி, வாங்க பேசுவோம். ஜூம் ஆன் பண்ணா ஏன் வேறதெல்லாம் வருதுன்னு எனக்கு உண்மையிலே எவ்வளவு இல்லை. சரி, அதனால்தான் இந்த நவராத்திரியில உள்ள பாடல்கள் அபிராமி அந்தாதியிலே அவர் என்ன சொன்னார் பாத்தீங்களா? தனம் தரும், தனம் தரும் சொல்லி அடுத்தடுத்தது படம், கல்வி தரும், அப்புறம் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் இல்லாத இனம் தரும், நல்லட எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கலந்தரும் உடலால் அபிராமி ஒரு கடைக்குங்கள். இறைவனுடைய அருள் எப்போ கொட்டக்கூடாது. பார்வை, அப்படி ஒரு பார்வை இறைவன் எந்த கடவுளானாலும், கந்த சஷ்டி கவசமானாலும், எந்த பாடலும் பாடும் போது பாருங்க, காதலாகி கசிந்து. சில நேரம் நீங்க அந்த கந்த சஷ்டி கவசம் படிக்கும் போது பாருங்க,
ஒரு ஒரு வரியில உங்களுக்கு நெஞ்சு இழகி கண்ணுக்குள்ள தண்ணி வரப்பா. சஷ்டியை நோக்க சரவண பவன் அப்படி ஆரம்பிக்கும் போது காக்க காக்க கனகவே இந்த ஏதாவது ஒரு இடத்திலே உங்களுக்கு மனம் கிலேசம் ஏற்படும். அதுதான் உருகி நெஞ்ச கனகல்ல நெருந்துருகி தஞ்சத்தருள்னு சொல்றாரு அரையினார். அப்படிப்பட்ட எந்த பிரேயர் ஆனாலும் இறைவனை வழிபாடு செய்யும் போது மனம் உருகும். அந்த உருக வைக்கிறதுக்கு தான் பிரார்த்தனைகள், விளக்கேற்றுவது, தூப தீப நைவேத்தியம் இப்படி வைக்கிற நேரம் மனம் சாந்தி பெறும். சாந்தில்மே அஸ்து சாந்தி. தேவி தையா வாரார், வரவேற்றுக் கொள்வோம். வாங்கோ. ஆமாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆமாம், காலை வணக்கத்தோடு வணக்கம். வணக்கம் வணக்கம் அம்மா, வணக்கம். மேலும் இன்றைய நாளிலே எமது அன்பு நேயர்களுக்கும் பாமுக உறவுகளுக்கும் வர்த்தக பெருமக்களுக்கும் உலகம் வாழ் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எமது இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இதயத்தில் இருளகன்று ஒளி பிரகாசிக்க இறைவனை வேண்டுகின்றேன். மேலுமாக ஐயா அவர்களுக்கு எனது காலை வணக்கம். சிறப்பாக 1.5 மாதம் லீவில் சென்றிருந்தபடியால், ஒரு 5 வாரங்கள் லீவில் சென்றிருந்தபடியால் மறுபடியும் நான் இங்கு வந்து உடற்சுயினம் காரணமாக 1 வாரம் லீவ் எடுக்க வேண்டி இருந்தது. அதனால் நான் நச்சிந்தனையில் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. அதை மன்னிப்போடு வேண்டிக் கொண்டு தொடர்ச்சியாக இன்றைய நாளில் இருந்து எனது நச்சிந்தனையை தர முயற்சி செய்கின்றேன். மேலுமாக உங்களுடைய இறை ஒத்துழைப்பும் அருள் ஆசையும் நிறைவாக எனக்கு கிடைக்கும்படியாக இறைவனிடம் வேண்டுங்கள். நல்ல உடல் சுகத்தோடு பிரயாணங்கள் சிறப்பான முறையில் அமைந்தது. ஆனால் இருந்தாலும் அந்த கடைசி வாரம் எனக்கு அந்த தியரை ஒரு வயிற்றுப்போக்கு மாதிரி அந்த கடைசி நாட்கள் அங்கே இருந்து புறப்பட ஒரு 2 நாட்களுக்கு முன்பு அப்படி வந்து விட்டது. ஒரு நண்பர் அவர் என்னுடைய, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 48 வருட நண்பர் தம்பு செட்டி தெருவில் மண்ணடியில கடை வச்சிருக்கிறார். அப்ப அங்க கண்டதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உடனடியாக அந்த பக்கத்து கடையில ஒரு 5 சமோசா வெட்டி எனக்கும் பிரேமாவுக்கும் தந்து அவரும் சாப்பிட்டார். அதுல இருந்து தொடங்கினதான் அந்த வயிற்று ஒத்து வரையில்லை. ஆமா ஆமா, ஏதோ அதுக்குள்ள ஒரு மைக்ரோப், ஏதாவது ஒரு 2 பாக்டீரியா அதுக்குள்ள இருந்துட்டுது. அது தொடர்ச்சியாக இது. பிறகு அதுல வந்த அந்த நாள்ல இருந்து ஒரே பிரெட்டும் ஆம்லெட்டும் அதை இதை போட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டேன். மாத்திரை கொண்டு போனான் ஸ்மெக்டா, அதால கொஞ்சம் உதவியா இருந்தது. பரவாயில்ல. வந்ததுக்கு அப்புறம் இங்க கல்யாண வீடு அடுத்த 11ஆம் தேதி கல்யாண வீடு, அதுக்கு போய் குளிருக்குள்ள நின்றதாலே அதுவும் கொஞ்சம் உடம்பு இதா போயிட்டுது. முழுகிட்டு போய் தலையில முழுகிட்டு போய் குளிருக்குள்ள 2 மணித்தியாலம் நின்றது இதா போயிட்டு. சரி, இருந்தாலும் பரவாயில்லை. இப்போது உங்களோடு இணைந்திருக்கின்றேன். ஐயா அவர்களுக்கு சிறப்பான தீபாவளி வாழ்த்துக்கள். ஐயா அவர்களின் குடும்பத்துக்கும் தங்கை அவர்களின் குடும்பத்திற்கும் மற்றும் நமது பாமுக உறவுகளுக்கும் விசேஷமாக இன்றைய நாளிலே தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஐயா தொடருங்கள். நான் 10 மணி. ஆமா ஆமா, நன்றி 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 நன்றி. நான் பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். பார்க்கவே ஆசையா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் இணைந்து கொள்ளலாம். இன்றைய நாள்ல இப்படி கிரகங்கள் இப்படி சேர்ந்திருக்கு பாருங்க. சந்திரனும் சுக்கிரனும், அப்புறம் துலா ராசியிலே சூரியனும், கும்பராசியிலே ராகு. இவங்களுடைய ஒரு சஞ்சாரம் 10-300 வருஷங்களுக்கு பிறகு இந்த தீபாவளியை இந்த அஸ்த நட்சத்திரத்துல சுக்கிரனோட சேர்ந்து கஜகேசரி யோகமாக மாறுகிறது. நான் இன்னைக்கு காலை 4 மணிக்கெல்லாம் எழுப்பி உட்கார்ந்துட்டேன். நம்ம சந்தோஷம். கிரகங்களுடைய சஞ்சாரத்தை உலகத்துக்கு நன்மையை கொடுக்க வேண்டும். துன்பத்திலிருந்து விடுபடுவதுதானே வாழ்க்கை. உண்மையாமாம். பிறக்கும் போதே எல்லாருமே தவறு செய்து கொண்டு பிறப்பதில்லை. என்ன சொல்லுங்க, பிறக்கும் போது எல்லா பிள்ளைகளும் நல்லா தான் பிறக்குது. அதுகள் வளர்ந்து வரும்போது செயற்கையாலே சில நேரங்கள் அவங்க கொஞ்சம் வழி தவறி போகிறார்கள். அதை திருத்த முடியாமல் போனால் அப்படியே போகிறார்கள். திருத்தி விட்டால் திரும்பி வந்து விடுகிறார்கள். அது போலதான்
நான் பிள்ளையார் இன்னைக்கு காலையில நல்லா கும்பிட்டேன். எல்லா குடும்பத்திலேயும் உள்ள துன்பங்களை எல்லாரும் சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த கஜகேசரி யோக சுக்கிர பகவான் சுகத்தை எல்லாருக்கும் கொடுக்க வேணும் என்பது பிரார்த்தனை. பாப்பம் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் வாங்க, தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, மகர ராசிக்காரங்களுக்கு, மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாம் அதிராஜ யோகம். அதிராஜ யோகம் அதாவது இந்த 30 வருஷத்துக்கு பிறகு இவர் இந்த கடக ராசிக்குள்ளே அதிசாரமாக செல்வதும், அதுவும் செல்லும் போது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரமும், அங்கே கன்னி ராசியிலே நீச்சமாகப்படுகிற சுக்கிரன் நாளைக்கு மற்ற நாளைக்கு சூரியனுடன் நீச்சமாக சேரும் போது நீச்ச பங்க ராஜ யோகமாக மாறுகிறதும் இப்ப இன்னையில இருந்தமா ஒரு புது கணக்கு எழுதப்படுகிறது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த சுக்கிரனாலே புதிதாக ஒரு அக்கௌண்ட் தொடங்க முடியும். உங்களுக்கு எவ்வளவு பேங்க்ல பணம் இருந்தாலும், அப்படி நீங்க லோன் எடுத்து கட்டாம விட்டாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னையில இருந்து உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் குடும்பத்துக்கும் புதிதாக சுக்கிர பகவான் ஒரு அக்கௌண்டை தொடர்ந்து ஏதாவது வழியில உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு பேங்க் லோன் ஃப்ரீயா கிடைக்கும். பிள்ளைகள் நல்லபடியா படிச்சு என்ன சப்ஜெக்ட் படிக்கிறாரோ அதை பாஸ் பண்ணுவார்கள். குடும்பத்தில் கல்யாணத்துக்கு வேண்டிக்கிற பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும். குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு அந்த செல்வத்தை கொடுப்பார். இப்படியாக இன்றைய தீபாவளி நாள் ஒரு பெரிய ஜோதி மங்கள நமோ நமகான்னு பாடுறேன் நான். அப்ப இந்த ஜோதியும் இந்த பிரார்த்தனையும் எல்லாமா சேர்ந்து உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் என்று சொல்வது போல எல்லாருக்கும் இனபந்துக்கள் ஜாதி பேதம் இல்லாமல் அனைவரும் சந்தோஷமாக இருப்பதற்கு இன்றைய தீபாவளி நாள் ஒரு முதல் படியாக அமைகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யாரும் வாங்கும், நாங்கள் பேசுவோம் தொடர்ந்து. ஐயா, உங்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் நேவிஸ் பிலிப். நன்றிமா, நன்றி நன்றி ராணி, நன்றி நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ராணி. அமையட்டும் இந்த நாட்கள். வாழ்த்துக்கள். சரி, நன்றி நன்றி. என உறவுகளும் இணைந்து கொள்ளலாம். ஆன்மீக பாலத்தோடு இணைந்திருக்கின்றோம். இனி முதற்கொண்டு இந்த கிரகங்கள் என்ன செய்ய போகுது என்றால், கந்த சஷ்டி 6 நாள் முழுவதும் இருக்க போறீங்க. சித்திரை சுவாதி விசாக மனசு கேட்டை மூலம் இப்ப 6 நாள் மூலத்தோட முடியும். நவராத்திரியும் பாருங்க, அஸ்தம் சித்திர சாதி விசாக மனசு கேட்டை மூலம் பூரா உத்தர திருக்குறள் 9 நாள். இப்ப எப்படியும் இந்த உற்சவங்கள் வர்றது எல்லாமே பாருங்க, ஆவணியில ஓணத்துல வரும், சிவராத்திரி திருவோணம் அவிட்டத்துல வரும். எல்லாம் இந்த நட்சத்திரம் தொட்டுத்தான் வருது. அப்ப இப்படி பாக்குற நேரம் இந்த கந்த சஷ்டி முதல் நாள் ஆரம்பம் அஸ்தம் அதுல ஆரம்பிக்க வரும். ஆனால் அமாவாசை வந்தனால சித்திரையில தொடலாம். சித்திரை தொட்டு சித்திரை முடிய சுவாதியில வரும். அப்ப சுவாதி விசாகம் மனுஷன் கேட்டை மூலம் பூராடம். எப்படியும் இந்த 6 நட்சத்திரங்களிலே வரும்போது அந்தந்த நட்சத்திரங்களுக்கு இப்ப பாருங்க, புதன்கிழமை தான் கந்தசஷ்டி ஆரம்பம்னு போட்டிருக்கு சில இடங்கள்ல. இப்ப அன்னைக்கு சுவாதி, துளாராசி, சுவாதிக்கிறது விசாகம், அப்புறம் அனுஷம், அப்புறம் கேட்டை, அப்புறம் மூலம், பூராடம். 6 நாள். பூராடம், உத்திராடம், சூரிய நட்சத்திரம், சுக்கிர நட்சத்திரம். இப்படியாக இந்த 6 நாளிலே 6 நட்சத்திரங்களாக வரும்போது இந்த வருஷத்துல உள்ள இந்த 6 நட்சத்திரமும் ரொம்ப சக்தி வாய்ந்த நட்சத்திரங்களாக கருதப்படுகிறது. காரணம், இந்த சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் துலா ராசியில நீச்சபங்க ராஜயோகம் பெறுவதும், குரு பகவான் அதிசாரமாக இப்ப விருச்சிக ராசியில விசாக மனுஷன் கேட்டை 3 நட்சத்திரத்தை பார்ப்பதும்,
இந்த ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அவங்களோட வளர்ந்து வார இந்த நேரத்துல செடிகளுக்கு யூரியா செல்பட்டு வளங்களை போட்டு அந்த மரத்தை வளர்த்தி பூக்க வச்சு காய்க்க வச்சு பார்ப்பது போல எதிர்காலத்திலே அவங்களுக்கு சகல சௌபாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு கந்த சஷ்டியாக அமைகிறது. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் ஐயா. இன்னொரு கேள்வி எனக்கு. அதிகமாக இந்த இந்து மக்களிடத்துல சைவ வழிபாட்டுல மஞ்சள் குங்குமம் வைத்திருப்பார்கள். ஆனா நான் ஒரு இடத்துல போன இடத்துல அவர் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்தார். அந்த இடத்துல அவர் அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கல. அப்ப ஏன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னா எனக்கு தெரியாது, அப்படித்தான் செய்வாங்கன்னு சொல்லி. அதுக்கான காரணம் என்ன ஐயா? மஞ்சள் குங்குமம் சில இடங்களிலே வைப்பதில்லைன்னு கேட்டாக்கா வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த சிவயோகம் சொல்றாங்க தானே, தனித்து யோகமாக இருக்கிறாங்க தானே, தனித்து யோகம். அவங்க சில நேரம் சந்தன குங்குமத்தை தொடுவதில் விபூதி மட்டும்தான் தொடுவார். ஆனாலும் சந்தன குங்குமலேபிதலிங்கம், இந்த சந்தனம் குங்குமம் ஒரு விலாசம். பொம்பளைகள் ஏன் இந்த பொட்டு வைக்கிறாங்கன்னு கேட்டா, சில மந்திரவாதிகளாலே முகவசியம் செய்ய பார்ப்பார்கள், மந்திர பிரயோகம் செய்ய பார்ப்பார்கள். இப்ப இந்த எங்கட இதுல மட்டும் இல்லையம்மா, எல்லா மதத்துலேயும் நாங்கள் பைபிளை எடுத்துக்கொண்டால் பெரிய வெள்ளின்னு பெரிய வெள்ளியில அன்னைக்கு சுற்று விபூதி திருநாளாக நித்தியில் இட்டுக் கொள்றார்கள். அதே நேரத்துல உங்களுடைய சமயத்துல அல்லாஹ் தஆலா பிஸ்மில்லா அப்படியோட இதால இங்க இது பண்ணி தலையை கொண்டு போய் இங்க முட்டி பிரார்த்தனை செய்யும் போது இங்க 3வது கண் திறக்கப்படுகிறது. 3வது கண் திறக்கும் போது அந்த 3வது இடத்தை தான் நாங்கள் பொட்டாக வச்சு திலகம், அந்த இடத்துல இந்த மர்மஸ்தானம் என்ற ஒரு மறைவான ஸ்தானம் இருக்கு. மிஸ்மெரிசம் செய்பவர்கள் அந்த தன்னுடைய பவரை அனுப்பும் போது இதுல படும். இதுல படாம இருக்கத்தான் அந்த இடத்தை மறைப்பது. அது ஸ்டிக்கரா இருந்தாலும் சரி, குங்குமமா இருந்தாலும் சரி, சந்தனமா இருந்தாலும் சரி, கோயில்ல கொடுக்கக்கூடிய ரெட்டை கருப்பா இருக்கும் அது வச்சாலும் சரி, பிறந்த குழந்தைக்கு மையிடுவார்கள், சில பேர் சார்ந்திடுவார்கள். எப்படி இருந்தாலும் திலகம் என்பது நெத்தியில இருக்க வேண்டியது. சில இடங்கள்ல அதை அவங்க விட்டுடுறாங்க. அதுக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லையம்மா. அது ஒரு இந்த வழிபாட்டு முறை அல்ல, அது சும்மா அது ஒரு கலாச்சாரம். கலாச்சாரம் தான், முறை இருக்கு, ஆனா திலகம் இல்லாம இருக்கப்படாது. நன்றி ஐயா, தெரிந்து கொண்டேன். வெற்றி திலகம் தானே சொல்றாங்க. அப்ப ஒரு ஆள் யுத்தத்துல ஜெயிச்சு வந்தா அவனுக்கு என்ன வைப்பாங்க? வெற்றி திலகம். இப்ப இந்த திலகம் என்பது எல்லாருக்கும் சுமங்கலி, சுபகரி, சிவேஜாத்தியா, சுவாசினி, சுவாசினிய செலப்பிடிதா. சுவாசினி என்று சொல்லக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே சந்தனம் குங்குமம் வைத்து மாலை போட்டு, நீங்க நவராத்திரியில பார்த்துருப்பீங்க, 9 நாள் இந்த பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, சின்ன பிள்ளையானாலும் இந்த பிள்ளைக்கு பொட்டு வச்சு அதுகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நவராத்திரி 9 நாள் விழாவிலேயும் இந்த குங்குமத்துக்கு முதலிடம் கொடுப்பாரு. அதுலேயும் இந்த குங்குமத்துல தாழம்பூ குங்குமம் ஒன்று கொண்டு வந்திருக்குமா, ரொம்ப மதுரை கோயில்ல தயாரிக்கிறார்கள். அதை நீங்க வச்சுட்டா இந்த முகம் பூராம உங்களுக்கு தாழம்பூ மனம் மலர்ந்து கொண்டே இருக்கு. மனம் சரி ஐயா, வீட்டை இருக்கு பக்க பயத்துல இருக்குன்னு ஐயா, தாளம்புக்கு வேற இதெல்லாம் மாறன்னு சொல்லி அந்த பயத்துல இருக்கு ஐயா. அது இல்ல, சில பேருக்கு அது ஒத்து வராது, கருப்பாய் வரும், சொரியும். ஒரு 6 மாசத்துக்கு என் இடத்துல ஒரு ஜாதகம் பார்க்க ஒரு அம்மா வந்தா. அவ பக்கத்துல இங்க உட்கார்ந்து செயல் போட்டுட்டு அவையிலேயே நான் நின்று கொண்டு பேசுறேன்னு சொன்னான். ஏன்னு கேட்ட, ஐயா என்ற மேல தனக்கு யாரோ சூன்யம் செய்துட்டாங்க, என்ற மேல பூனையுடைய மலம் இருக்குதானே, அது முகத்துல மணக்குதான். என்னண்டையா
இருங்களேன். அப்ப நான் அவள்ட ஜாதகத்தை போட்டு பார்த்தேன். அவளுக்கு இந்த யாழ்ப்பாணத்தில் நீங்க கேள்விப்பட எரிமாடன் சொல்லி ஒரு சூனியம் செய்கிற தேவதை இருக்கு தெரியுமா? எரிமாடன். சரியா அந்த எரிமாடனை சில பேர் அம்மா ஏவி விடுவார்கள். அது அந்த பூனையுடைய, நாயுடைய, மலத்துடைய அந்த வாசனையை உடம்புல காட்டும். அப்ப நான் அவளுக்கு நூல் கட்டி விட்டு சுக்கிர விளக்கு வச்சு கொண்டு வாங்கினேன். அதுக்கு பிறகு அவள் டெலிவரி பண்ணி சொன்னா, இப்ப ஐயா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டு வருது. அதாவது சில துர்தேவதையை அனுப்பும் போதம்மா அது துர்நாற்றமாக மாறி இம்சி. இதெல்லாம் இந்த மந்திர அது எங்க இருந்து எப்படி செய்யறது? ஊர்ல இருந்து செய்யிட்டு வர்றதா அல்லது அங்க இருந்து செய்யறதா? இதுல பேர் போன இடம் அம்மா மட்டக்களப்பு. ஒரு காலத்துல இருந்தா சொன்னாரு தெரியல. இப்ப இல்ல. ஒரு காலத்துல இல்ல, அந்த காலத்துல அவ்வளவு நல்லா படித்தவர்கள் அடுத்தவன் புருஷனை பசுமாடாக கண்ணுக்குட்டியாக மாற்றி வச்சு கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் புராணங்களில் சொல்லப்படுகிறது. மட்டக்களப்பாக்கள் செய்தான்னு சொல்லியா? மட்டக்களப்பு வாழ்க்கையில அங்க மாந்திரிகம் நிறைஞ்ச இடமா, அந்த மண்ணுடைய சுபாவம் ஒரு காலத்துல இருந்த ஐயா. ஆனா இப்ப எல்லாம் இல்ல. அது இப்ப அது உபசரிப்பின் காரணமாக அவர்கள் இப்ப பாயில் ஓட்டுறதுக்கு அவர்கள் பலி இல்ல. அந்த காலத்துலமா மந்திர பிரயோகம் செய்தவர்கள் இப்போதைக்கு அதுடைய பக்குவம் இல்லை, படிப்பு இல்லை. ஆனாலும் இப்பவும் இந்த சிங்கள ஆமதுருமால் மட்டக்களப்புல போயிட்டு சூரியன் செய்யறாங்கன்னு கேள்வி தெரியாது. அப்படிப்பட்ட இந்த இதுகளாலேயே இந்த துன்பங்கள் வரப்பாகும். அதனாலதான் எப்பவுமே நாங்கள் ஒரு கோயிலுக்கு போனா ஒரு நூல் கட்டி கொள்வது, ஒரு மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவதும் நீர், இதுகளை விபூதி பூசுவதாலே ஒரு அங்கத்திலே ஒரு பொட்டோ ஒரு குங்குமமோ விபூதியோ நாம தினம் அணிந்து கொண்டு வந்தாலே எங்களுக்கு இந்த மாதிரி துர்தேவதையுடைய தோஷங்கள் வராது. அது இந்து மதத்துல மட்டுமல்ல, எல்லா மதத்திலும் இருக்கு. ஜெபிக்க வேண்டிய, அதாவது சிலுவை தொடுவதற்கு முன்பு அச்சிச்ச சிலுவையின் அடையாளத்தினாலேன்னு சொல்லிக்கொண்டு கிட்ட போய் எங்கள் சர்வேஸ்வரர் சிலையை தொடரத்துக்குள்ள பர்மிஷன் கூட எடுத்துக்கொண்டுதான் கும்பிடுறாங்க. ஆனால் இப்ப ஒரு கேள்விய இப்ப எங்கு இருக்கிறவர்களுக்கு அங்கு இருக்கிறவர்கள் செய்தால் ஏதாவது இங்க பலிக்குமா? அது இல்ல தானே ஐயா? அங்கேருந்து செய்தி கொண்டு இங்க தூவி விடுறது. அதாவது வாரது அதை எடுத்துட்டு தேசிக்காய் வெட்டி வீட்டு வாசல்ல போட்டிருப்பாங்க, கறிக்கட்டை போடுவாங்க, சரி அந்த சுடுகாட்டு சாம்பலை கொண்டு போடுவாங்க. அதாவது நல்ல எண்ணம் இல்லாதவர்கள் அடுத்தவனை செய்யறவர்களுக்கு திரும்பி போய் சேரும் ஐயா. அது போத்தான் செய்யும். அது போகும், கட்டாயம் போகும். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு அது திருப்பி. இப்போ நாங்க ஒரு தபால் நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க அந்த தபாலை வாங்க விட்டா தபால் எனக்கு தானே திரும்பி வரப்போகுது. அதே போல்தான் நன்றே செய்வாய் கொலை செய்வாய். நாங்கள் எல்லாம் ஆலோசிக்க வேணும். ஆனாலும் எல்லாரும் இந்த நல்ல நாள்ல தீபாவளி திருநாள்ல துன்பங்களை இருந்து விடுபட்டு பூத பிரேத விசாசாதி சன்னியா தோஷங்கள்லாம் விலக வேண்டும் சொல்லி பிரார்த்தனை பண்ணி கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக இன்று முதலாக அமையட்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். தொடர்ந்து பேசுவோம், கேட்டுக்கொண்டிருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக பாலம், வாரம் 598. இன்னும் 2 நாள் போனா 600 ஆகிவிடும். அப்ப இந்த 600 வாரங்களையும் சாதனை நடாமகனுடைய ஆரம்பம் உங்களுடைய நீங்க நடத்தி கொண்டு வாரது இலை பங்கு பற்றிய அனைவருக்கும் நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஏன்னா இந்த காலத்துல தொடர்ந்து செய்வது என்பது இந்த மாதிரி ஒரு பணி ரொம்ப கஷ்டம் பாருங்க. தொடர்ந்து என்பது எங்களுக்கு மட்டுமில்லையே, அது நீங்கள் தொடர்ந்து வர்றீங்க பாருங்க, உங்களுக்கு தான் அது சார் உண்மையில் எவ்வளவு விஷயங்களை தாருங்கள் உறவுகளுக்கு. இந்த நிகழ்ச்சியில இங்க நல்ல ஆன்மீக பாரத்தை விட லண்டன் தமிழ் வானொலியில் தினமும் நான் காலையில பார்க்கிறேன். சமய நிகழ்ச்சியில பேசுறவங்க எல்லாம் 1000 தாண்டி 1200 1500 சொல்லி விடாமல் தங்களுடைய பணி செய்து கிடப்பது, அதைத்தான் முக்கியமா பார்க்க வேண்டும். அப்ப இதெல்லாம் நடந்து கொண்டு வருது. அப்ப எல்லாம் பகவானுடைய அருள் என்று சொல்லி பார்ப்போம். நான் தொடர்ந்து பேசுவோம்.
நீ அடுத்து வருகிற கந்த சஷ்டியை பத்தி புதன் துவங்கினாலையா அடுத்த திங்கள் ஐயா இது சூரன்பூர் சூரசம்காரம் நான் பார்த்துற கையோட புதன் சில இடங்கள்ல சூரம்போர சனி 4 ஞாயிறு 5 சூரம்போர் பாருங்க இத போட்டிருக்கார் 27ஆம் தேதி கந்த சஷ்டி புத்தம் சூரன் போர் உண்டு. ஆனால் சஷ்டி பின்னரவு வரைக்கும் இருக்கு. 21, 22, 23, 24, 25, 26, 27. அவர் இந்த சஷ்டி 6 நாளும் விரதம் இருக்கிறவங்க இருக்கிறார்கள். சில பேர் 6 நாளும் அன்னத்தை உண்ணாது. சூரசம்காரம் எப்போ ஐயா? செவ்வாயா? 27ஆம் தேதி அம்மா. 27, 25, 26 திங்கள் வரும் அப்படின்டா. திங்கள் ஓகே. அப்ப செவ்வாய் பாரண வரும். திருக்கல்யாணம் 25 சஷ்டி சம்ஹாரம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. அது நல்ல நாளா தான் வந்திருக்கு. இந்த சஷ்டி என்பது 6 இந்த அந்த காலத்துல பாருங்க சூரனை சுப்பிரமணிய சுவாமி சம்ஹாரம் சொல்றாங்க. அனைத்து சம்ஹாரம் ஹாரம்னா தொடுப்பது, இப்ப பூ மாலை தொடுப்பது ஹாரம். அப்ப அது மாதிரி இந்த அண்ணன் தம்பி முதல் சூரன், சிம்மாசுரன், கஜமகாசுரன் அஜமுகி இவங்க எல்லாமே சுக்கிர பகவானுடைய விந்துக்களாக பிறந்தவர். அவங்கள அழிக்க முடியாது, கொல்ல முடியாது. அப்ப என்ன செய்வார்? அணைச்சு கொண்டார். சேவலும் மயிலாக வரக்கடவது, சேவலும் மயிலும் போற்றி இருக்கையே. மற்ற எல்லாம் பாருங்க, அவரை கொண்டார், இவரை கொண்டார், ராமர் ராவணனை கொண்டார், இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் கந்த புராணத்திலே மட்டும் அப்படியே சரண்டர் பண்ணி கொண்டார். சேவலும் மயிலாக வந்தார். திருக்கைவேல் போற்றி. கோயிலுக்கு போனா முருகப்பெருமானை விட அவர் கையில இருக்கிற சேவலும் மயிலும் தான் எங்கள் முன்னுக்கு தோன்றும். அதுவும் சில இடங்களிலே இப்படி இருப்பார், இந்த பக்கத்துல மயில் இருக்கும், சில இடத்துல மயில் இந்த பக்கம் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அதுல அப்படி இருக்கிற மயிலையும் பலன்கள் நிறைய இருக்கு. அந்த முருகனை கும்பிடுறதுக்கு 1000 பங்கு பலன். அதாவது பிரதட்சணமாக நாங்கள் எப்படி கும்பிடுறோமோ அது மாதிரி மயில் இருந்தால் இந்த கோயிலிலே ஒரு இன்னும் சிறப்பு. இந்த பக்கம் இருந்தால் அப்பிரதட்சணமாக போகிறது, அது ஒரு 50%. ஆனாலும் முருகனுக்கு ஒன்றும் இல்லை, அந்த மயிலை வச்சு கணக்கெடுப்பாங்க. இப்படித்தான் இந்த ஆலயம் நல்லா இருக்கு. இப்ப நல்லூர்ல வேல் மட்டும்தானே இருக்கு, பாத்தீங்களா? சொன்னாரோ, நான் கவனிக்கல. நல்லூர்ல மூலஸ்தானம் வேல் மட்டும்தான். அங்கே உற்சவமூர்த்தி வசந்த மண்டபத்துல 2 சாமி இருக்கு. ஒண்ணு சண்முகர், ஒண்ணு வள்ளி தேவியானோட உழவு. இதுகளைத்தான் இந்த தேர் திருவிழா கொண்டு வருவாங்க, பச்சை சாத்தத்துக்கு கொண்டு வருவாங்க. ஆனால் மூலஸ்தானத்தில இப்ப நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா இப்படியே காட்டி கொண்டிருப்பார், ஒரு பூவை கையில வச்சிருப்பார். அவர் கையில வேல் இல்லை. அப்புறம் எங்களுடைய மாவட்டபுரம் பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானியோட வேலும் மயிலாக செல்ல சன்னதி வேல். அப்புறம் கொடியண்டி கந்தசாமி கோயில்ல மயிலேறிய மாணிக்கம், மயில் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டே இருக்கிற மயிலேறி. இப்படியமா ஒவ்வொரு கோவிலையும் நாங்கள் இந்த முருகனை பார்த்து நாங்கள் அனுபவிக்க வேண்டும். இந்த கந்த புராணத்தில சொல்லப்பட்டது, கந்தர் அனுபூதியில சொல்லப்பட்டது, அலங்காரத்திலே சொல்லப்பட்டது, எப்படி எப்படி பாடல்களை அமைச்சு கொடுத்திருக்கிறார்கள். தேன் கடம்பின் மால்பட்டு அழிந்தது. தேன் கடம்பு சில கோயில் வாசல்லையே கடம்பு மரம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா புளியண்டி கந்தசாமி கோயிலை சுற்றியே கடம்பு மரம் தான். அந்த கடம்பு பூ
சும்மா மல்லிகைப்பூ மாதிரி சின்னதா இருக்கும். அதுல நடுவுல ஓட்டை இருக்கும். இவங்க வாழை நாரை கிரிச்சு இப்படி கோத்து கோத்து போட்டு அதை மாலையாக கட்டி முருகனுக்கு தேன் கிடம்பின் மால்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் அவ்வளவு விசேஷமான அந்த கடம்பு பூ. நான் இந்தியாவிலையும் பார்த்திருக்கிறேன். எங்கே இருந்தாலும் தேடிக்கொண்டு மாலை கட்டி போடுவாங்களே ஒழிய ஸ்தல விசேஷத்திலே இல்லை. ஸ்தல விசேஷம் சொன்னால் கோவில், தீர்த்தம், ஸ்தலம், இது மூணும் விசேஷமா இருக்க வேணும். இது குடிகண்டி கந்தசாமி கோயில் வாசல்லையே 2 நாள் கட்டி பிடிக்கிற மரம் அம்மா. காலையில போய் பாத்தீங்கன்னா செம்பட்டு மீச்ச மாதிரி நிலம் இருக்கு. அவ்வளவுக்கும் எல்லா பூக்களும் கொட்டி தலங்கள் மல்ல அப்படியே எடுத்துக்கொண்டு கோத்து 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 வீட்டுல படத்துக்கு போடுவார்கள், முருகனுக்கு போடுவார்கள். இப்படி பூக்களினாலே பேர் பெற்றது தேன் கிடம்பின் மால்பட்டு அழிந்து வேலையும் சூழலும் வேட்கும். அப்படிப்பட்ட விசேஷமான இதை பேசிக்கொண்டிருக்கோம். நாம தொடர்ந்து பேசுவோம். நிறைவு கொண்டு வருவோம். லக்ஷ்மி அம்மா வணக்கம். வாங்கோ வாங்கோ வாங்கோ. லக்ஷ்மி அம்மா நிக்கிறார். அவர் பக்கம் எதுவும் இல்லை போல. எல்லா கடையுமே நிறைஞ்சு வழிஞ்சிருக்கம்மா. ஓ, உங்கள் பக்கத்துல அங்க சேலெல்லாம் மக்கள் அள்ளுகிறார்கள். எங்க பக்கம் இந்த கடையில ரோட்ல போக முடியாது, அவ்வளவு சனம். நான் சொன்னார்கள், நான் வரையில் அந்த பக்கத்துல. ஒரு அம்மா இன்னைக்கு காலையில பேஸ்புக்ல போயிருக்கா, இங்க வள்ளியில பூ வாங்க போனாலும் 1.5 மணித்தியாலும் கியூல நின்றேன்னு போட்டிருக்கா இன்னைக்கு படம். இல்ல, இங்க ஸ்வீட் கடையில்லையா இல்லையாண்ட கிரௌட் சொன்னார்கள். சரியான சனம் சொல்லி. இந்தியா நாட்டவர்கள் தான் கூடுதலா. இப்ப இலங்கையிலலாம் குறைவு இது கொண்டாடுறது தீபாவளி. இங்க கூட தானே. இருக்கிற கொஞ்ச நேரம் தான். லக்ஷ்மி அம்மா வணக்கம். ஈசன் அண்ணா வணக்கம். வாங்க நாம் தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். எல்லோருக்கும் அன்பு வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சிவனின் அவதாரம் தான் வைரவர். நீங்க வைரவரை பற்றியும் கதைச்சிங்க. சிவனின் அவதாரம் தான் அவதாரம் 64 அவதாரத்தில் வைரவ அவதாரமும் அதில் அடங்குது. அப்படித்தானே ஐயா? பேசாம இருக்காம நான் சொல்றது சரியா பிள்ளையா இல்லாட்டி ஒத்து போகணும். நீங்க தெரிஞ்சு கொண்டுதானே பேசுறீங்க, பேசுங்க. தெரிஞ்ச பின்ன நீங்களும் தெரிஞ்சதானே நீங்க இப்ப வாதத்துக்கு வாரீங்க. தெரிஞ்சதுகளை தானே நீங்க பேசுறத பேசுங்க, அப்புறம் அதை பரம்பரை நிலவுல நான் பேசுவேன். சரியா, கேள்வியை கேளுங்கன்னா. அதுல அதிகம் பல வைரவர்கள் இருக்கிறாங்க. சுவர்ண லோக ஆதி வைரவர், கால வைரவர், அதை கண்டு அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சரித்திரத்தையும் ஒவ்வொரு புராண கதைகளையும் சொல்லுது. நான் இப்ப 2 வருஷத்துக்கு முதல் குறைந்தது 3 வருஷம் இருக்கும். இந்த கந்த சஷ்டியை நான் இப்ப எதிர்கொண்டிருக்கின்றோம். அந்த கந்த சஷ்டி விரதத்தில் கந்த சஷ்டி கவசம் மட்டும்தான் நாங்கள் படிக்கிறோம், கோயில்ல போடுறாங்க. ஆனா முருகனை பற்றி கந்த சஷ்டி, சண்முக கவசம், ஸ்கந்த குரு கவசம், முருகன் போற்றி என்று முருகன் பாடல்களும் முருகன் பதியங்களும் இருக்குது. ஏன் கந்த சஷ்டியை மட்டும் நாங்கள் கந்த சஷ்டி காலத்தில் படிக்கிறோம் என்று? ஏன் சண்முக கவசம் என்று இருக்குது, அதை படிப்பதில்லை என்று நான் முன்னொரு காலத்துல கேட்டேன். அடுத்த கிழமை என்று நீங்கள் இதுவரையில சொல்ல இல்லை. கடைசி இந்த இப்போதோ அல்லது வரும் வாரமோ, இப்ப 2 நிமிஷம் இருக்குது, சுருக்கமாக சொன்னால் நல்லது. அல்லது அடுத்த கிழமை சொல்லுங்க, இது அவசரம் இல்லை. ஏன் கந்த சஷ்டி மட்டும் படிப்பது என்பதை மட்டும் கூறுங்கள். நன்றி, வணக்கம். சரியா, மிக்க நன்றி அண்ணா. நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக பாலம்.
தீபாவளி நிகழ்ச்சி இன்னும் 2 நிமிஷங்கள் இருக்கின்றது. நாங்கள் நான் கந்த கேட்டது உங்களுக்கு கேட்டுச்சோ தெரியல. கேட்டதுதானே ஐயா? கந்த சஷ்டி கவசம். சஷ்டி சொல்லியாச்சானே, அதை பத்தி தானே சொல்லணும். சஷ்டி சொல்லியாச்சானா, கந்த சஷ்டி உலகத்துக்கு பூரா படிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். கந்த சஷ்டி கவசம் தான் படிக்க வேணும். கந்த சஷ்டி குரு கவசம், அந்த கவசம், இந்த கவசம் படிக்கிறதா இல்ல, நான் கேள்விப்படல. அதைத்தான் ஏன்னு கேட்கிறேன். அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத நன்றி. கந்த சஷ்டி கவசம் என்பது வேற, கவசம் என்பது வேற, பின்பற்றுறது வேற. சரியா? கந்த சஷ்டி அன்னைக்கு சிவபுராணம் படிக்கலாமான்னு நீ கேட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது. நான் அப்படி மொக்கு கேள்வி கேட்க மாட்டேன். சொல்ல முடியாது. முருகன் விரதத்துல சிவன் விரதத்தை பத்தி படிக்கலுமா? நீங்க சிவபுராணம் சொன்னதிலேயே பிள்ளையா சொன்னீங்க. சொல்ல முடியாது. எல்லாம் காலத்திலே இருக்கிற சனங்கள் எப்படியும் குழப்பி அடிக்கிறதுன்னு சில பேர் இருப்பார்கள். அதை பத்தி பேச முடியாது. நான் இப்ப குழப்பி அடிச்சேனா, நெல்லுக்கு இறைக்கும் நீர் புல்லுக்கண்ணு. இங்க நீங்க நினைப்பதெல்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா நாங்கள் சரியாக கேட்பதற்கு கொஞ்சம் பொறுங்கோ தயவு செய்து. இப்ப நீங்க குறுக்கால கெட்ட விதமாக நீங்க விளக்கம் கதைக்க வர வேண்டாம். சரியா? நான் நெல்லுக்கு இறைக்கும் நீர் புல்லுக்கு மட்டும் முடிச்சீங்க. ஆர் புல்லர் ஆர் நெல்லு. நீங்க தொகை கொஞ்சம் பொறுங்கோ. நீங்க தொகையில இத்தனையாவது என்று சொல்றீங்க. அத்தனையில அரைவாசி நீங்க சமயத்துக்கும் சைவத்துக்கும் எதிரான கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. அதால நான் எதிரா வாரேன். நீங்க சொல்றதெல்லாம் சரியல்ல. நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் பொறுங்க. இந்த கை அந்த கை நாங்களும் கணக்க காட்டலாம். நீங்க சரியா? நானும் காட்டலாம். இந்த 10 விரலுக்குள்ள கணக்கு அடிக்குது விஷயங்கள். நீங்க எழும்பி ஓடுறதுக்கும் காட்டலாம். எனவே நான் குழப்பி அடிக்கிறதாகவோ நீங்க சொல்றதுலதான் நான் வந்து கேட்கிறேன். அதுக்கு உரிய விளக்கம் உங்களால சொல்ல. சரி ஐயா சொல்லிட்டாரு தானே. அதுக்கு அந்த கன்சல்ட் தெரியாண்டு சொல்லிட்டாரு. அப்ப விடுங்க. எனக்கு விளங்காதது ஒன்றை கேட்டா இல்ல அதான் சொல்லிட்டாரு. தெரியாண்டு சொல்லிட்டாரு. அது சொல்லிட்டார். அந்த நான் முதல் கேட்டதுகளுக்குரிய விளக்கங்கள் என்ன? சொல்லிக் கொள்வார். வாரங்களும் சொல்லிக் கொள்வார். சரி சரி, அமைதி அமைதி அமைதி. தீபாவளி சந்தோஷமா இல்ல வாராளும் ஐயா சொல்லிக் கொள்வார். நான் கேட்டுக்கொள்கின்றேன். வாரகிழமை சொல்லுங்க ஐயாண்டு சொன்னா அது சொல்றதும் இல்லை. இல்ல நான் கேக்குறேன். சரி, தீபாவளி சந்தோஷமா நாள் போட்டோம். வார்த்தைகள் வந்து மிகவும் தாக்குறார் அவர். பின்ன அவருக்கு நாங்களும் தாக்க வேணும். இல்ல அப்படி செய்யக்கூடாது. இல்ல வந்து குழப்புறதாம். நான் கேட்ட கேள்வியில என்ன குழப்படி கேள்வி? அது என்ன குழப்படி? சரவண பவனா என்று நீங்க அப்படி வந்தா எதண்டான ஒரு சமஸ்கிருதத்துல ஒரு பாடலை படிப்பீங்க. அதுக்கு விளக்கம். இது சைவ சமய விளக்கம் கூறும் ஒரு நிகழ்வு. சரி, வாரங்கிழமை நீங்க கேட்ட கேள்விகளுக்கு ஐயா நான் ஞாபகப்படுத்துறேன். சரி, சந்தோஷமாக ஒவ்வொரு கிழமையும் நான் வந்து கேட்பேன். எனக்கு இது சந்தேகமான ஒரு இல்ல நீங்க கேட்டீங்க சரி கவசம் மட்டுமே பாடம் அறிய வேணும். ஓகே, ஐயா சொன்னார் தெரியாதுன்னு சொன்னார். ஒரு சந்தேகமான ஒரு விளக்கங்களை கேட்டு அறிகிறது தான் இந்த நிகழ்ச்சி. நீங்க சொல்றது எல்லாம் அரைவாசி பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியாதது, எனக்கு விளக்கம் சரியாக தெரியாத கேட்டா நீங்க சரியாக சொல்லணும். ஏனென்றா இந்த நிகழ்ச்சியில வந்து சொல்றீங்க. நீங்க டக்குன்னு நேரம் போயிட்டு உங்களுக்கு சாத்திரம் சொல்றதுக்கு சில நேரம் போகுதோ தெரியல. சரி சரி, அதெல்லாம் எடுக்க வேண்டாம். அதெல்லாம் நன்றி நன்றி, விடவிட்டுக் கொள்வோம். மிக்க நன்றி. என்ன வாரக்கிழமை கை விரல் அதெல்லாம் காட்டுறது நானும் காட்டலாம். மரியாதையாக உங்களுக்கு மரியாதை தர வேணும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க அதுக்கு எதிராக இருந்தால் நானும் உங்களை போல வரலாம். எனவே நான் உங்களோட சமயத்தை சைவ சமயத்தை நான் பகுதி பண்ற ஒருதன் எனக்கு எதிரிதான். நீங்க சொன்னாலும் சரிதான், எவர் சொன்னாலும் சரிதான். எனவே
சைவத்துக்கு எதிராக எது வந்தாலும் நான் அந்த இடத்தில் எனக்கு தெரிந்தால் நிற்பேன். அதை விடுத்து நீங்க சண்டை பிடிக்க வாரான், குழப்படி செய்ய வாராங்கள், நெல்லுக்கு பின்ன நீங்க புல்லரா நெல்லா? தாளம்பூ சமயத்தில சைவ சமயத்தில எடுக்கக்கூடாது என்று ஒரு சரித்திர அடிமுடிகளின கதையில இருக்குது. தாளம்பூ எடுக்கிற இல்லைண்டு. எப்படி தாளம்பூல செய்யற குங்குமத்தை நாங்கள் நெத்தியில பூசலாம்? அதுக்கு எதுவும் விளக்கம் இருக்கா? சொல்லுங்க, அத்த நிமிஷத்துல சொல்லுங்க. குங்குமம் அது எல்லாத்துலயும் எல்லாம் செய்கிறார்கள் தானே, ஒரு ஃபிளேவர்ஸ் தானே, அது செய்யலாம். தாளம்பூல அம்மா அந்த குங்குமத்தை இல்ல அது குங்குமம் அண்ணா எல்லா இதுலயும் குங்குமம் மட்டுமில்லை, எல்லாம் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். அதை விரும்பினால் பயன்படுத்தலாம். அது கோயில் சொல்ல இல்ல தானே. எந்த கதை தாளம்பூவோட சம்பந்தப்பட்டதே எடுக்கக்கூடாது. இல்ல அதுக்கு அவர்கள் செய்யறது என்ன செய்யறது? இப்ப நிறைய விஷயங்கள் செய்யற இல்ல தானே, அது வந்திருக்கு, மக்கள் பயன்படுத்துகிறார்கள். என்ன செய்யறது? இல்ல இப்ப தாளம்பூல அம்மா செய்யறது நல்ல நறுமணம், அது பூசுறது நல்ல கவர்ச்சி. தாளம்பூவை எடுக்கக்கூடாதுன்னா எப்படி தாளம்பூல செய்யறத எடுக்கிறது? இல்ல இல்ல அது கோயில்ல எடுக்கிறேன்னு சொல்லல தானே ஐயா. அவர் சொல்ற குங்குமம் வந்திருக்குது, இதுல செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை எடுத்து அது அவங்களோட விருப்பம் தானே. என்ன சிலருக்கு எல்லா வீட்லயும் இப்ப கற்றாழையில இருந்து கற்றாழை எடுத்துக்கொண்டா எல்லாமே வருது தானே. அப்படியே எல்லா வீட்லயும் நாங்க இப்ப குங்குமத்தை பற்றி கதைச்சோம். சரி, குங்குமம் ஓகே. அது இப்ப கோயில்ல அது எடுக்க கோயில்ல இல்ல தானே, அது வெளியில தாளம்பூல செய்யறது குங்குமத்தை பத்தி நாங்கள் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாளம்பூ என்னத்திலயும் 1000 பொருள்ல செய்து போலாம். தாளம்பூல செய்யறத எடுத்து வச்சு விட்டு கொள்வோம் அண்ணா. நன்றி நன்றி. சந்தனமும் சந்தனமும் குங்குமமும் நான் அறிந்த பொதுவான விளக்கம் சிவனும் சக்தியை குறிக்கிற மாதிரி தான் அந்த நாளையில சொன்னவங்கள். அது சரியோ புளியண்டத்தை இப்ப ராமநாத குருக்கா அடுத்த கிழமை அதையும் அறிவித்துக் கொள்வார். மிக நன்றி. எல்லாத்தையும் மறந்தோண்டு போக கூடாது. சரி, நான் தாராளமாக கேட்கின்றேன். நன்றி நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. சந்தோஷம் விட பெற்றுக் கொள்வோம். எல்லோருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். ஆறுமுகம் வாழ்க, வெப்பை வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆனிதன் நடங்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று சொல்லி நடாமோனுக்கும் உங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய கிரகசாரப்படி எல்லாமே நன்மையாக எல்லாரும் அனுபவிக்க வேண்டும், சேமங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. வணக்கம். ஐயாவோட குடும்பத்துக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ராஜினி நன்றி நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்படும் மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் வாரம் 598 இணைந்திருந்தோம். நன்றி.